இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல மஷ்ரூமை க்ளீன் பண்ணி கட் பண்ணி அதில் மசாலா போட்டு நம்ம கலக்கி வச்சுக்கிறோம். மஷ்ரூமில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். அப்புறம் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த மசாலா கலந்து வச்சுருக்கிற மஷ்ரூமை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதாவது நம்ம பெருசாக இருக்கிற பெரிய பெரிய மஷ்ரூமாக இருக்கிறது அப்படி சுருங்கி வரும். அந்த நேரத்தில் அதை எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அதே பேன்லேயே வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை, லவங்கம் இருக்கிற கறி மசாலாஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கணும். இந்த வெங்காயம் அப்படியே சுருங்குற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். கிரேவின்னாக்கா வெங்காயம் நல்லா வதங்கணும். அதை இன்னும் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் நல்லா சுருங்கி போயிடுச்சு. இப்படி வதக்கும்போது கிரேவி ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வந்துடும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அடுத்தது தக்காளியை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை போட்டு தக்காளியை நல்லா வதக்கிக்கணும். அது சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தாக்கா தக்காளி நல்லா வெந்துட்டுருக்கும். லைட்டாக நம்ம கையை வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்படி தக்காளி கட் பண்ணி போட வேணாம்னு நினைக்கிறவங்க அதை அரைச்சிட்டு அப்படியே போட்டுக்கலாம். இப்போ மசாலாஸ் போடலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இது 3 தான் போட்டிருக்கேன். இது 3த்தையும் போட்டு நல்லா கலக்கிட்டு டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். கிரேவின்றதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் அதை பார்க்குறதுக்கு செமையாக வரும். இப்போ இந்த மசாலாலாம் கொஞ்சம் நேரம் நம்ம வேக விடலாம். மூடி போட்டு வேக விடலாம். இப்போ எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வரும். இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற மஷ்ரூமை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஷ்ரூமும் அந்த மசாலாவோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக விடலாம். நல்லா மூடி போட்டு மூடினாக்கா இப்போ எண்ணெய் மேலே மதந்து வர மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் எடுத்துகிட்டு இப்போ புதினா இலை இருந்தால் புதினா இலை போட்டுக்கோங்க. அது போட்ட உடனே புதினா இலையோட அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்மெல் இருக்குல்ல, அது செமையாக வரும். இப்போ மஷ்ரூம் கிரேவி ரெடி. இப்போ கார்னிஷிங்க்கு நம்ம கொத்தமல்லி இலையை தூவி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது தோசை, சப்பாத்திக்கு சரியான சைட் டிஷ். இது வெங்காயம் நல்லா வதக்கியிருக்கிறதுனால இந்த கிரேவியில் காரமும் இனிப்பும் கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வருதுங்க. இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இதை டெய்லியும் செய்ய சொல்லுவாங்க.